தரப்பட்ட திருகோண கணித சமன்பாட்டை நிறுவுவோம். கொஸ் வர்க்கம் அல்பா சய சைன் வர்க்கம் அல்பா சமன் tan வர்க்கம் பீட்டா எனின் கொஸ் பீட்டா சமன் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 கொஸ் அல்பா என நிறுவுதல். அதற்காக இங்கே கொஸ் வர்க்கம் அல்பா சைன் வர்க்கம் அல்பா 1 சய கொஸ் வர்க்கம் அல்பா என்றவாறும் சமன் tan வர்க்கம் பீட்டா sec வர்க்கம் பீட்டா சய 1 என்றவாறும் எழுதப்படுகின்றது. இதை சுருக்கிக் கொள்வோம். கொஸ் வர்க்கம் அல்பா சய 1 சக கொஸ் வர்க்கம் அல்பா சமன் sec வர்க்கம் பீட்டா சய 1 மேலும் சுருக்கிக் கொள்வோம். சய 1 கட்டப்படும். கொஸ் வர்க்கம் அல்பா சக கொஸ் வர்க்கம் அல்பா 2 கொஸ் வர்க்கம் அல்பா சமன் sec வர்க்கம் பீட்டா ஒன்றின் கீழ் கொஸ் வர்க்கம் பீட்டா என்றவாறு எழுதப்படுகிறது. இதிலிருந்து குறுக்கால் பெருக்கிக் கொள்வோம். கொஸ் வர்க்கம் பீட்டா சமன் ஒன்றின் கீழ் 2 கொஸ் வர்க்கம் அல்பா. ஆகவே கொஸ் பீட்டா சமன் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 கொஸ் அல்பா. நன்றி.